அப்போ ஒரு பெண்ணை வந்து இப்படி சீரழிக்கிறோமே அப்படிங்கிறது கூட அவனுக்கு தோண மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. சமீபத்தில் எடுத்த பல செக்ஷுவல் ஒஃபென்சஸ்ல பார்த்தீங்கன்னா இது மட்டும் அவங்க ஒஃபென்ஸ் கிடையாது. தமிழகத்தில் மட்டுமில்ல, இந்தியாவில் நிறைய இடங்கள்ல வந்து இந்த அடுத்தடுத்து நடக்கக்கூடிய பாலியல் துன்புறுத்தல்கள் பெண்களுக்கு, குழந்தைகளுக்குமே நிறைய இடங்கள்ல நம்ம நடக்கிறத பார்க்குறோம். இதை நம்ம வந்து ஒரு 2-3 வகையாக பார்க்கணும். ஒன்று, இந்த மாதிரி குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் பெரும்பாலான நேரத்தில் குடி போதையிலோ இல்லை வேற ஏதோ ஒரு போதையிலோ தான் இருக்கிறாங்க. நம்பர் 1, அவங்க என்ன செய்கிறாங்கன்றதே அவங்களுக்கு புரியலை. அப்போது போதைக்கு அடிமையான ஒரு குடும்பத்திலோ ஒரு சமுதாயத்திலோ ஒழுக்கத்தை நீங்கள் எப்படி எதிர்பார்ப்பீங்க? ஒழுக்கத்தை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அவன் அறிவே இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அவன் என்ன பண்ணுறான்னு அவனுக்கே தெரியலை. ஒரு மிருகம் போல் வாழ்ந்துட்டு இருக்கிறான். அப்போ ஒரு பெண்ணை வந்து இப்படி சீரழிக்கிறோமே அப்படிங்கிறது கூட அவனுக்கு தோண மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. இதை நான் நியாயப்படுத்தலை, ஆனால் அவன் ஏன் அப்படி பண்ணுறாங்கிறத நான் சொல்ல வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கேன் ஒரு உளவியலாளராக. 1. 2வது, சில நேரங்களில் இந்த குற்றங்களை புரிபவர்கள் இன்னும் பல குற்றங்களை ரெகுலராக செய்து பழக்கப்பட்டவர்கள். நீங்கள் சமீபத்தில் எடுத்த பல செக்ஷுவல் ஒஃபென்சஸில் பார்த்தீங்கன்னா இது மட்டும் அவங்க ஒஃபென்ஸ் கிடையாது. இதை தவறையும் நிறைய ஒஃபென்சஸ் செய்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க வாழ்க்கை முறையே இப்படித்தான் இருக்குது. சிறு வயதிலிருந்தே ஒழுங்காக வளர்க்கப்படாத, ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையை வாழாத சில நபர்கள் இந்த மாதிரி குற்றங்களில் ஈடுபடுகிறார்கள். அப்போது நம்மளோட சமுதாயத்தில் இந்த மாதிரி மிருகங்களும் நம்மளோட சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இவங்க எல்லாரையும் தொடச்சு சுத்தம் பண்ணுறதுக்கு நமக்கு சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும்? உண்மையாகவே அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கான்னா இல்லவே இல்லைங்க. நான் ஒரு மாநில குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையராக இருந்திருக்கிறேன் ஒரு காலத்தில், மெம்பராக. அதில் வச்சு சொல்லுவேன், அப்படியே நீங்கள் எந்த தப்பு நடந்தாலும் அதை நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிடுறோம், அதிலிருந்து நமக்கு கரெக்டாக நமக்கு ஜஸ்டிஸ் எல்லாம் கிடச்சிருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. அப்போது இந்த மாதிரி மிருகங்கள் சுற்றி திரிகின்றன, நமக்கு சட்ட ஒழுங்கும் ஒழுங்காக இல்லை அப்படின்னா ஒரு பொண்ணா எனக்கு என்ன சாய்ஸ் இருக்குது? நான் என்ன பாதுகாத்துக்கிறது? ஆமாவா இல்லையா? இந்த சொசைட்டியை திருத்துறதுக்கு எனக்கு எந்த உரிமையும் யாருக்கும் கொடுக்கல. அப்போது நான் என்ன பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இல்லையா? அதுக்கு நான் ஒழுங்காக தற்காப்பு கலைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். 1. 2வது, இந்த மாதிரி மிருகங்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல, பாலியல் கொடூரர்கள் இருக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு சில இடங்கள் இருக்கும்ல, இது பொதரு, இது பயமாக இருக்குது, இது இருட்டாக இருக்குது, இங்கே சர்வேலன்ஸ் இல்லை, அந்த மாதிரி இடங்களுக்கு போவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஆமாவா இல்லையா? இப்போ நான் வந்து ஆமாம், என் நாட்டில் இந்த மாதிரியெல்லாம் ஆளுங்க சுற்றி திரியிறாங்க, ஆனால் நான் சேஃபாக தான் இருப்பேன் நான் அங்கே போனா அப்படின்னு நான் எப்படி நம்ப முடியும்? நீங்கள் பார்த்த 2-3 ரீசெண்ட் கேசஸ்லையுமே அந்த மாதிரி சர்வேலன்ஸ் இல்லாமல் தனிமையில் இருக்கக்கூடிய பெண்கள், வல்னரபிளாக இருக்கக்கூடிய பெண்கள் அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஒரு பாய் ஃப்ரெண்டோடு இருந்தாலும் வல்னரபிள் தான். நீங்கள் டெல்லி நிர்பயா கேஸ் எடுத்துக்கோங்க, பாய் ஃப்ரெண்டோட வெளியில் போன பொண்ணு. அப்போது வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய இந்த காம கொடூரர்களுக்கு அந்த பொண்ணு வந்து ஒரு டார்கெட் மாதிரி தெரியுது. இவன் அவனோட போனால் அவன் எல்லாரோடையும் போவான் போல இருக்குன்னு அந்த மிருகத்துக்கு தலையில் தோணுது. அப்போ அவங்கள போய் அந்த இடத்துல நம்ம ஃபேஸ் பண்ணி திருத்தி சண்டை போட முடியுமா? முடியாது. இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன? சட்ட ஒழுங்கு சரி செய்யப்பட வேண்டும். போதை இந்த மாதிரி தலை விரித்து ஆடக்கூடிய இந்த மாதிரி ஒரு சூழல் சரி செய்யப்பட வேண்டும். அது என் நாட்டுக்கு நல்லது கிடையவே கிடையாது. என் நாட்டில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் என் நாட்டோட ஹியூமன் ரிசோர்ஸஸ் சார். அவங்கள நான் போதைக்கு வந்து பலி கொடுத்துட்டு நான் யாரை வச்சு இந்த நாட்டை வந்து முன்னேற்ற போகிறேன், யாரை வச்சு இந்த நாட்டை நான் வந்து கட்டமைப்பை உருவாக்க போகிறேன்? தெரியாது இல்லையா? ஸோ அவங்கள நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும், அவங்கள டிசிப்ளின் பண்ணணுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதை நம்ம செய்யணும். போதையை எல்லா இடத்துலையும் ஒழிக்கணும். நான் இந்த ரீசெண்டாக இருந்த கேஸில் கூட அவங்க பக்கத்தில் இருந்த டாஸ்மாகை வந்து அடித்து உடைச்சாங்க அப்படின்னு சொல்லி நான் நியூஸில் பார்த்தேன். அந்த அளவுக்கு ஆதங்கம் மக்கள் மனதில் இருக்கின்றது. அப்போது ஒருத்தரை போதைக்கு அடிமையாக்கிவிட்டு அவர்களிடம் ஒழுக்கத்தை எதிர்பார்க்காதீர்கள். ஒரு நாட்டில் இருக்கிற ஆண்களோ பெண்களோ யாரோ போதைக்கு அடிமையாயிட்டாங்கன்னா அவங்கள்ட்ட நான் எங்கே போய் ஒழுக்கத்தை எதிர்பார்க்கறது? அது நடக்காத காரியம். அப்போது போதை பழக்கத்தை, இந்த மாதிரி புழக்கத்தை கண்டிப்பாக குறைக்கணும். நம்ம நாட்டில் குறைக்கணும். வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான அம்மா அப்பா. எல்லா அம்மா அப்பாவும் அப்படி தானே? இவங்களும் ஸ்ட்ரிக்டான அம்மா அப்பா. ஆனால் புதுசாக இன்ஸ்டாகிராமில் பார்க்குறவன் என்ன சொல்கிறான்?
நீ ரொம்ப அழகாக இருக்க, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், நீ என்கிட்ட பேசிகிட்டே இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த வயசில் இருக்கிற ஒரு பெண்ணோட மூளைக்கு ச்சே அப்பா அம்மா எவ்வளோ கெட்டவங்கல்ல, இந்த பையன் எவ்வளோ நல்லவன்ல, இப்படித்தான் தோணும். ஆனால் போக போக தெரியும் அவன் உன்னை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண போகிறான், ஏமாற்ற போகிறான், நீ பிரச்சனையில் மாட்ட போகிற. அப்போ அவன் என்ன பண்ணுறான், ஒரு ஃபோட்டோ எடுத்து மார்ஃப் பண்ணி அந்த பொண்ணுக்கு அனுப்புகிறான், அந்த பொண்ணோட ஃபோட்டோவே. அந்த பொண்ணு என்ன பண்ணுது, என்னை இப்படிலாம் ஃபோட்டோலாம் போடாதீங்க, எனக்கு பயமாக இருக்குது, ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க. அவன் சொல்ல இல்லை நான் சும்மா ஃப்ரெண்ட்லியாக தான் பண்ணுறேன், நான் டெலீட் பண்ணிடுறேன். இதெல்லாம் ஃப்ரெண்ட்லி கிடையாது. அப்போது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்போட அளவும் நம்ம மற்ற ஆண் நண்பர்களோட பழகிற அந்த ரிலேஷன்ஷிப்போட அளவும் நமக்கு தெரியணும். இதெல்லாம் ஃபெமினிசம். நான் தைரியமானவன், நான் எதுனாலும் பண்ணுவேன், எங்கேனாலும் போவேன், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னா அதெல்லாம் ஃபெமினிசம். நல்லா படித்து நல்லா வேலைக்கு போய் நம்மளால் 4 பேர் நல்லா இருந்தாங்கன்னா அதுதான் உண்மையான ஃபெமினிசம். அந்த ஏன் குடும்பமாக இருக்க வேண்டாம், வேறு யாராக இருந்தாலும் பரவாயில்ல. இன்றைக்கி பெண் குழந்தைகளுக்கு அந்த புரிதல் கம்மியாக இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். அவங்க எதை ரொம்ப ரொம்ப தேவைன்னு நினைக்கிறாங்க, ஃப்ரீடம், மாடர்னாக இருக்கணும். நான் பார்க்குற கொரியன் சீரீஸ் எங்கள் அப்பாவுக்கு புரியலை, அவர் வேஸ்ட்டு, நான் தான் மாடர்ன். அப்போ அவங்களோட கவனம் படிப்பை நோக்கியோ இல்லை வாழ்க்கையை நோக்கியோ கெரியரை நோக்கியோ இல்லை. ஒரு ஃபேன்சியான ஒரு வாழ்க்கை, ஒரு பொண்ணு 17 இயர்ஸ், அந்த பொண்ணுக்கிட்ட நீ வாழ்க்கையில் என்னவா ஆகணும்னு நினைக்கிற அப்படின்னா, மேம் நான் நல்ல ரிச்சான ஒரு பையனை கல்யாணம் பண்ணி நான் ஒரு சூப்பரான வெட்டிங் வீடியோ செய்யணும். அவ்வளோதானாம்மா, அவ்வளோதானா உனக்கு தேவை? உண்மையாகவே என் வயசுக்கு அது அப்படி தோணுது. ஆனால் அந்த பொண்ணோட வயசை யோசிச்சு பாருங்கள், அதுக்கு எவ்வளோ முக்கியமாக தெரியுது. அது அந்த வெட்டிங் வீடியோங்கிறது தான் அதுக்கு வாழ்க்கையின் குறிக்கோளாகவே இருக்குது. அப்போ சில்ட்ரனுக்கு 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து கெரியர் கைடன்ஸ் கரெக்டாக ஸ்கூலில் நம்ம கொடுக்கணும். எப்போ பார்த்தாலும் சரி இதை செய்யாத, அதை செய்யாத, இதை செய்யாத, இதை தானே சொல்கிறோம். குழந்தைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும். ஆண் குழந்தைகளுக்கும் சரி, பெண் குழந்தைகளுக்கும் சரி. மற்ற பெண்களை மதிக்க சொல்லி கொடுக்கணும். அப்பா அம்மாவை எப்படி நடத்துகிறாரோ அந்த மாதிரி தான் இந்த பையன் அவன் கூட வேலை பார்க்குறவங்கள நடத்துவான், அவன் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணை நடத்துவான். அப்பா அம்மாவை வாடி போடி அறிவு கெட்டவளே அப்படின்னு ஒரு வேலைக்காரியை விட கேவலமாக அப்பா நடத்தினாருன்னா இந்த பையன் எப்படி மரியாதை கொடுப்பான்? சார், கண்ணு எதை பார்க்குதோ அதைத்தானே அந்த பையன் செய்வான். அப்போது ஜென்ரலாக இந்த மாதிரி ஒஃபென்சஸில் ஈடுபடுபவர்களுக்கு பெண்கள் அப்படிங்கிறது ஒரு காட்சி பொருள், அப்ஜெக்டிஃபை பண்ணப்பட்ட ஒரு பொருள். இந்த பொருளுக்கு உணர்வுகளே இல்லை, இந்த பொருளுக்கு மரியாதையே இல்லை. அவங்களோட பிரெயின் அப்படி தான் வேலை செய்யும். ஆனால் இதுக்கான காரணத்தை நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி ஒஃபெண்டர்ஸ்ட்டு உண்மையாகவே எனக்கு பேசணும். என்ன காரணம், எங்கே ஆரம்பிச்சுது, இந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணால் ஒரு பேட்டர்ன் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அந்த பேட்டர்ன் நமக்கு ஒரு தீர்வு கொடுக்கும். இந்த மாதிரி பாலியல் குற்றங்கள் சில நாடுகளில் நடக்கிறது இல்லை, இந்தியாவை விட ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு. இந்த மாதிரி ஒரு தவறு செய்தால் ஐயோ எனக்கு இந்த மாதிரி ஒரு தண்டனை கிடச்சிருமேங்கிற பயம், இதை நாங்கள் டெட்டரன்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த டெட்டரன்ஸ் நல்லா இருக்கிற நாடுகளில் இந்த மாதிரி தவறுகள் நடப்பதில்லை. இப்போ நம்ம ஊரில் பெண்களையும் குழந்தைகளையும் பாதுகாக்கிறதுக்கு வண்டர்ஃபுல் லாஸ் இருக்குது, சட்டங்கள் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் அந்த சட்டம் இழுத்து 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 பாதிக்கப்பட்டவர்களுக்கு தான் மேலும் பாதிப்பு நடக்கிறது நிறைய இடங்களில் நம்ம பார்த்துட்டு வரோம். அப்போ இவங்களுக்கு இந்த சிஸ்டம் மேலே கேஸ் கொடுக்குறவங்களுக்கும் நம்பிக்கை வராது, தவறு செய்பவர்களுக்குமே அதனால் என்ன ஒரு வாரம் உள்ளே இருப்பேன் அப்புறம் பெயிலில் வெளில வந்துடுவேன் அப்படின்னு ஒரு தாட் இருந்துச்சுன்னா மற்றவர்களும் அதைத்தானே செய்வார்கள். அப்போ இந்த டெட்டரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது.